சபைவர்களே, பெரியவர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, பெரியவர்கள் சபைவர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, அருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, அதாவது இந்த பரமக்குறிச்சி கஸ்பாமான நகரத்திலே மக்களை காத்து ரசித்து என்றென்றைக்கும் திருவையோடு கொள்வதென்று வரக்கூடிய என் நம்பிக்கை அங்கி அகிலாத கோடி பிரம்மாண்ட நாயகி குலசையில் இருக்காளே என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா, குலசை முத்தாரம்மனுடைய ஆலயமாகவே இந்த ஆலயமும் திகழ்ந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த பரமக்குறிச்சி முத்தாரம்மனுடைய திருவாலயத்திலே ஆவணி மாதம் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட அம்மனுடைய ஆலயத்திலே அங்க இருக்க அம்மா தான் இங்கே இருக்கா, இங்கே இருக்க அம்மா தான் அங்கே இருக்கா, அப்பேற்பட்ட முத்தாரம்மனுடைய திருவாலயத்தில் இன்னைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வெள்ளி சேவை என்கிற அன்போடு நாமளை வரவழைத்து உள்ளார்கள். 4 நேரத்துக்கு வரணும்னு தான் சொன்னாங்க. ஏற்கனவே ரவி டிராவல்ஸ் வச்சு நடத்தி வராங்களே ரவியப்பா, ஆமா, அவங்க 3-4 வருஷமா எப்படியாவது இந்த ஊருக்கு கொண்டு வரணும்னு, ஆமா 3 வருஷமா ஒரே போன வருஷம் கேட்காத நாளே இருக்காது. அவனுக்கு நேரம் இல்ல, வேற ஊர்ல வாங்கிட்டதுனால வர முடியாம போச்சு. ஆன போது இந்த வருஷத்துலயாவது, இந்த வருஷமும் ஊருக்கு வரும்போது வீட்டுக்கே போகாம நேரம் மெட்ராஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்தாங்க. அவன் வரும்போது சும்மா வரல, நமக்கு உடல் நலத்திற்கு பழம், ஊரு போட்டு பட்டுப்புடவை அப்படின்னு பட்டுப்புடவையோடு பரிசுகளோடு நாமளை பார்க்க வந்து கண்டிப்பா இந்த வருஷத்துலயாவது எப்படியாவது வந்துடுறோம்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நாங்க நேற்று ஏற்கனவே இந்த வில்லுக்கு வந்தாச்சு குட்டத்துல, ஆமா குட்டத்துக்கு நேற்று வில்லுக்கு வந்தாச்சு, அந்த ஊர்ல ஏற்கனவே நாங்க வாங்கியிருக்கோம், அதனால வர முடியாது அப்படின்னேன். இல்ல எப்படியாவது வரணுமே அப்படின்னாங்க. அப்போ குட்டத்துல நேற்றுல இருந்து நாளை கழிச்சு வரைக்கும் வில்லுப்பாட்டு தான், ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப இந்த வருஷத்துல வரணும்னு இருந்ததுனால அவருடைய அருளாலையும் ரவியப்பா அவர்கள் ரொம்ப விருப்பப்பட்டதுனால ரொம்ப பாசம் உங்களுக்கு வில்லுப்பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அப்படி நாமளை அன்போடு வரவழைக்க வேண்டும் என்று இந்த வருடத்திலே உரிமையோடு நாமளை இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு முகத்தெல்லாம் பார்க்கும்போது நான் நினைச்சேன் என்னடா சாப்பாட்ட சொல்லலையே, அப்ப 2 தலையில போகும். அப்படி இருப்பதனால நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளி செல்வங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம அனைவர்களுமே தாய்க்கும் தந்தை